அண்ணாமலையுடைய இந்த ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா, வீதி லீடர்ஸ்க்கு மெம்பர்ஷிப் சேர்க்குற சம்மந்தமாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மக்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது, மெம்பர்ஷிப் சேர்றதை தாண்டி உங்கள்கிட்ட அவங்க என்ன கோரிக்கை என்ன விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க சார்? இந்த இயக்கம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஒரு வார காலத்தில் கோவை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து என்னை பார்க்குறக்காக இங்கேயும் வந்திருக்காங்க. நானும் பல்வேறு பகுதிகளுக்கு கோவை சுற்றியுள்ள இடங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அதையை தாண்டி நான் சேலம், தருமபுரி, ஹொசூர் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இங்கே எல்லாமே இந்த இயக்கத்துக்கு ஒரு மாபெரும் எழுச்சியும் ஒரு எதிர்பார்ப்பும் அரசியலை தாண்டி பொதுமக்கள்கிட்ட மிக அருமையாக இருக்குது. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவ்வளவு காலம் ஆண்டவர்கள் வேறு, அண்ணாமலை அவர்கள் வேறுன்னு மக்கள் தரம் பிரித்து பார்க்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு படித்த ஒரு இளைஞர், ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டை ஆளணும், அடுத்தது வரணுங்கிறதுல மக்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க. இந்த தடவை மக்கள் ஓட்டு போட்டாங்க. யாருக்காக போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க? திராவிட கட்சிகள் இரண்டையுமே வீழ்த்தினாங்க. அது வேறு சமாச்சாரம், அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இந்த விஷயத்தில் திராவிட கட்சிகள் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி, இவைகளை தாண்டி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபரை எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவர் ஒரு சகோதரராக, ஒரு மகனாக, ஒரு தகப்பனாக எப்படி இருந்தாரோ, அதே மாதிரி இன்றைக்கி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும்தான் எல்லோருடைய வீட்டுக்குள்ளேயும் ஒரு மகனாக, ஒரு சகோதரராக, ஒரு தகப்பனாக எல்லாரும் பார்க்குறாங்க. அதுவும் இன்றைக்கி படித்த இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி காணுது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக வரும் காலங்களில் கொடுக்கும். ஒரு 50 ஆண்டுகள் காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆண்டி இருக்கின்றது. ஒரு 69 வருஷமாக இந்த தமிழ்நாடு அரசியலில் சினிமா மட்டுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஒரு மயக்கத்திலே இருந்த ஒரு விஷயத்தை அண்ணாமலையால் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உறுதியாக மாற்ற முடியுங்க. 50 வருஷம் காங்கிரஸ், கிட்டத்தட்ட 69-70 வருஷம் திராவிடம்ங்கிறது இந்த தமிழகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு. இதை மாற்றக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இளைஞரால் மட்டும்தான் முடியும். அவருக்கு மட்டுமே அந்த ஆற்றல் இருக்குது. எப்படி ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு விவேகானந்தர், ஒரு காமராஜர், அந்த மாதிரி இந்த நூற்றாண்டில் ஒரே மாமனிதர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அவர்கிட்ட என்னைக்கு இந்த தமிழ்நாடு அவர் ஒரு முதலமைச்சராக வர்றாரோ அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டோட மொத்த தலையெழுத்தும் மாறும். இந்த ஆட்சி, அதிகாரம் எல்லாத்தையுமே அவர் வேறு விதமாக பார்ப்பார். இந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டையும் பார்க்குற விதம் வேறு, அவர் பார்க்கும் விதமே வேறு. இளைஞர்களுக்கான மிகப்பெரிய எதிர்காலம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுவும் படித்த இளைஞர்கள், நிறைய சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பார். கண்டிப்பாக அது நடந்தே தீரும். 69 வருஷமாக சினிமா தானே தாக்க முடியுது. அந்த மாயிலேருந்து இன்னும் நம்ம யாருமே வெளியே வரவே இல்லையே. எப்படி அண்ணாமலையால் அந்த திருத்தத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, 100% நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும், இப்போ போன எலெக்ஷன் வரைக்கும் அந்த சினிமா தாக்கம் இருந்தது, இருக்குது, இன்னும் இருக்குது. ஆனால் இதை உடைக்கக்கூடிய ஒரே வல்லமை படைத்தவர் அவர் தான். நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு வார காலத்தில் அவர் இயக்கம் ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு குக்கிராமத்திலிருந்து படித்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நேர்மையாக பணியாற்றி ஒரு மாபெரும் கட்சியில் ஒரு மாநில தலைவராக இருந்து பல சாதனைகள் செய்தவர் இன்றைக்கி வெளியே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த உடனே கிட்டத்தட்ட ஒரு வார காலத்தில் ஒரு 18 லட்சம் உறுப்பினர்கள், 18 லட்சம் நேர்மையான நேரடியான உறுப்பினர்கள். அதில் எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் மிஸ்கால் கொடுத்து எடுக்கலை, எல்லா டேட்டா பேஸோடு எடுத்து 18 லட்சம் பேர். இன்னும் நிறைய பேர் வெளியே வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அது சிறிது காலம் எடுக்கும். அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் இதை உடைக்க முடியுங்க. இது என்னென்னா, நம்ம ஆளுங்க எல்லாமே இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு மாயை அதுக்குள்ளே போய் சிக்கிட்டாங்க. அது நம்மளோட துரதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் அதை உடைப்பார். அதுக்கு உண்டான வேல்யூ அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ கம்யூனிசம் அப்படின்னா ஒரு செக்குலரிசத்தை வச்சுருக்காங்க, ஆர்எஸ்எஸ் ஒரு செக்குலரிசம் வச்சுருக்காங்க. அண்ணாமலையோட செக்குலரிசம் எப்படி இருக்கும்? கம்யூனிசத்தோட செக்யூலரிசம் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஆர்எஸ்எஸோட செக்யூலரிசம்ங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இயக்கம்
இந்த நாட்டில் எல்லா மதத்தையும் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட செக்யுலரிசம். கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு விதமான செக்யுலரிசம். அவங்க ஓட்டுக்கு யார் தேவையோ அவங்கள வந்து தாஜா பண்ணக்கூடியது தான் கம்யூனிஸ்டுகளோட செக்யுலரிசம். அதனால் கம்யூனிஸ்டுகளோட செக்யுலரிசத்தையும் ஆர்எஸ்எஸோட செக்யுலரிசத்தையும் ரெண்டையும் வந்து நம்ம ஒப்பிடுறதே வந்து தவறான விஷயம். இதை தாண்டி நாங்கள் எப்படி வருவோம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லா மதத்தையும் எல்லோரையும் அனுசரித்து தமிழக நலனுக்கு முன்னுரிமை கொடுத்து அதே நேரத்தில் தேசியத்தையும் பாதுகாப்பதில் கண்டிப்பாக வந்து நாங்கள் முன்னால் இருப்போம். அதுக்குண்டான வழிமுறைகளை தலைவர் சொல்லுவார். இந்த ஒரு வார காலமாக உங்களுடைய அரசியல் களப்பயணங்கள் போயிட்டுருக்கீங்க, நிறைய இடங்களில் மெம்பர்ஷிப் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டு தான் அண்ணாமலைக்கு வருது. அண்ணாமலை மறுபடியும் பேசுவாராங்கிற எதிர்பார்ப்பு நிறைய மக்கள்கிட்ட வந்திருக்குது. அதோடு இன்னொரு கேள்வி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாக இப்போவே அந்த கட்டமைப்பை உருவாக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் அந்த கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்னா, இயக்கங்கள் வந்து பேசாது. நீங்கள் இப்போவே கட்சி ஆரம்பித்தா தான் பலர் பேர் கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. எப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறது, நம்ம எப்போ போய் சேர்றது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நிறையா பேசிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அரசியல் கட்சி அமைப்புக்கு செப்டம்பர் வரைக்கும் நீளுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இதுக்கான விளக்கம் வந்துங்க, செப்டம்பர் வரைக்கும் நீளுமா அதுக்கு முன்னாலேயாங்கிறது அது தலைவர் தான் முடிவு பண்ணுவார். இன்னும் அது எங்களுக்கு எந்த விதமான இதுவும் வரல. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, தலைவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எந்த இடத்துலையும் நம்ம அவசரப்பட்டு இந்த எண்ணிக்கை மட்டும் கூட்டுறது வந்து நம்மளோட இலக்கு இல்லை. நம்ம போகக்கூடிய பாதை மிக தெளிவான பாதை. அதில் மெதுவாக போனாலும் நம்ம ஜெயிக்கணும். யார் உறுப்பினர் சேர்ந்தாலும், யார் நாளைக்கு வந்து அரசியலுக்கு போனாலும் அவங்க ஒரு தெளிவான பாதையில் போகணும். ஒரு ட்ரெயின் பண்ணி பேசிக் அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால் எந்த இடத்துலையும் அவர் அவசரப்பட்டு நீங்கள் இன்றைக்கி 18 லட்சம் ஆயிடுச்சு, நாளைக்கு 25 லட்சம் ஆயிடுச்சா, மிஸ்ட் கால் உறுப்பினர் கொடுப்பீங்களா, அது கொடுப்பீங்களா, அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் வரவே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் 10 பேர் வந்தாலும் 10 பேர் நேர்மையாக இருக்கணும், 10 பேர் நல்லாட்சிக்கு வர்றவங்களாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர் போகிறதுனால கண்டிப்பாக இது ஜெயிக்கும். மெதுவாகத்தான் பண்ணுவார். ஆனால் ஆணித்தரமாக கண்டிப்பாக நல்ல ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் வந்து வருவோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் வந்து பாலிசி. அது கண்டிப்பாக அவர் நிறைய திட்டங்கள் வகுத்திருக்காரு. அந்த திட்டங்களில் வந்துங்க வெறும் அரசியல் இன்றைக்கி போகிறோம், நாளைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு ஆட்சி அமைக்கிறோம்னு நம்ம போய் உட்காரும்போது நமக்கு வேணால் அடிப்படை விஷயங்களே நம்ம தெரியாமல், இப்போ நானே போகிறேன்னா நாளைக்கு போய் எனக்கு அடிப்படை தெரிஞ்சால் தான் நான் போய் ஒரு எம்எல்ஏவாவோ ஒரு கவுன்சிலராவோ உட்காந்தேன்னா மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியும். அது தெரிஞ்சுட்டு தான் அனுப்பணுங்கிறதுல தலைவர் ரொம்ப முக்கியமாக இருக்கார். அதில் மாற்றுக்கிறது இல்லை. எப்போ இந்த நீங்கள் போனீங்க இல்லையா, ஒரு 3 விஷயங்கள் என்னத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இதை அண்ணாமலைகிட்ட சொல்லுங்கள் சார், அண்ணாமலைகிட்ட இது பேச சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 விஷயம் என்னவா? அவர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒன்று வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் மாற்றத்தை அவர் தான் கொண்டு வர முடியுங்கிறதுல இந்த மக்கள் வந்து ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க. ரெண்டாவது வந்து நேர்மையான ஒரு ஆட்சி இவரால் தான் கொடுக்க முடியும். ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். எது பண்ணாலும் எதையும் ஒளிவு மறைவாக பண்ண மாட்டார். எதாக இருந்தாலும் ஓப்பனில் பண்ணுவார். நேர்மையான மனிதர், இளைஞர், படித்தவர்கள் நாடாளணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. அதை கண்டிப்பாக போகிற இடத்துல பூரா பதிவு பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணிக்கையை சொல்ல விரும்பலை, வந்த நபர்கள் சொல்ல விரும்பலை. நான் நீதிபதிகள்லேருந்து, காவல்துறை அதிகாரிகள்லேருந்து, காலேஜ் பிரின்சிபல், ஸ்கூல் டீச்சர், லாயர்ஸ், சீனியர் லாயர்ஸுங்க, சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ பேர் என்னை வந்து சந்தித்தாங்க. நானும் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கும் போது அவங்க எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை, கண்டிப்பாக அண்ணாமலை வரணும், அண்ணாமலை வந்தால் தான் மாற்றம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இந்த ட்ரைனிங்களுக்கெல்லாம் தேவையான ஹெல்ப்பை கண்டிப்பாக நாங்கள் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் பண்ணுறோங்கிறது அவங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்ததுங்க. அப்போ வந்து அண்ணாமலையால் ஒரு பெரிய ஒரு புரட்சி வெடிக்குமா தமிழ்நாட்டில்? இல்லை, இது புரட்சின்னு சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சிங்கிறது இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கிறதும் எப்படி போயிட்டுருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் மாற்று சக்தியாக கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் வருவார்கள். கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் சித்தாந்த அடிப்படையிலே திராவிட சித்தாந்தம் வேரூன்றி போன ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் அமைஞ்சு போயிடுது இல்லையா? இந்த கட்டமைப்பு உடைக்கிறதுங்கிற ஒரு சாதாரண விஷயமா? சார், எல்லா
கட்டமைப்பும் ஒரு காலத்தில் உடஞ்சி தான் போகும். இன்றைக்கி என்னாச்சு? திராவிடம் போயிருச்சுங்க. திராவிடம் போயிருச்சு. சினிமா கிட்ட திராவிடம் தோத்துருச்சு இல்லையா? திராவிடம் தோல்வி காண ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி அதோட வீழ்ச்சி தான் பார்ப்பீங்க. நீங்கள் இனி அதோட எழுச்சி நீங்கள் பார்க்க முடியாது. திராவிடத்தோட எழுச்சி பார்க்க முடியாது. நன்றி.